வீட்டு வேலைகளை கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சால் ஈஸியாகவும் நேர்த்தியாகவும் செய்யலாம். அதோட மீதியாகிற இட்லி மாவை வச்சு எப்படி நல்ல கிறிஸ்பியாக புசு புசுன்னு பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் பில்லை எப்படி மிச்சப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீண் விரயம் செய்யாமல் கொஞ்சம் பிளான் பண்ணணும் அப்படின்னா பல ஆயிரத்தை மிச்சப்படுத்தலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணியெல்லாம் துவைச்சி காய போடுவோம். காய போடும்போது சின்ன துணிகளெல்லாம் ஒரு பக்கம், ஷர்ட்டெல்லாம் ஒரு பக்கம், பெரிய துணிகளெல்லாம் ஒரு பக்கமாகவும், வெயிலில் காய போட வேண்டிய துணிகள்லாம் வெயிலில் காய போட்டோம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி செய்யும்போது துணிகளெல்லாம் நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காய போடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய இடமும் கிடைக்கும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மேட்டு, இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற துணிகள் எல்லாத்தையுமே ஒரு வாரம் ஒருக்கா நல்லா டிட்டர்ஜென்ட் பவுடரெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெய்லியும் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும். வாரம் ஒருக்கா இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல வெயிலில் காய போட்டு நல்ல சூடோடு எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அடுப்புக்கிட்ட யூஸ் பண்ணுற துணிகளாக இருந்தாலும் சரி, நல்ல வெயிலில் காய வச்சு நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அருவருப்பு இல்லாமல் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நாம் டெய்லியும் வீடெல்லாம் பெருக்கி விடுவோம். டெய்லியும் வீடு க்ளீன் பண்ணும்போது சும்மா குப்பைகளை மட்டும் கூட்டி விடாமல் பெட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல நல்லா ஒதுங்க வச்சுட்டு டிவியில் இருக்கிற தூசி, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே தூசியெல்லாம் தட்டி விட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். டெய்லியும் இதே ஒரு ருட்டீனாக வச்சுட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு குப்பைகள் ஒட்டடைகள் எல்லாம் அதிகமாக சேராது. ஒரு நாள் உட்காந்துட்டு ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லியும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நம்மளோட வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடு பார்க்குறக்கு நல்ல சுத்தமாகவும் இருக்கும். கிச்சன்லேருந்து எல்லா ரூம்களையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். மனசுக்குமே நல்ல ஒரு திருப்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி டெய்லியுமே நாம் கூட்டும் போது கேஸ் எல்லாம் தொடச்சி விட்டு டைல்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கூட்டி விட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப பார்க்குறக்கு சுத்தமாக இருக்கும். கிச்சன்லேருந்து எல்லா ரூமுமே பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். பாத்திரம் கழுவும் போதே இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு நம்ம சமைச்சதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு குக்கரு, சமைச்ச பாத்திரம் எல்லாமே அப்போவே கழுகி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் டெய்லி ஒரு டைம் தான் வீடெல்லாம் கூட்டுவேன். அதுலேயே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டு கூட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்த நாள் இதே மாதிரி பண்ணி இதே மாதிரி கூட்டிடுவேன். அந்தந்த குழம்பு, சாப்பாடு, பொரியல் எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா பாத்திரங்களையும் கழுகி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாமே பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி நாள் கழுகின பாத்திரத்தையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவேன். அடுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தை, கழுகின பாத்திரத்தை ஒரு டப்பில் போட்டு வச்சுருவேன். இதே மாதிரி தான் டெய்லியுமே நான் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூனு, கரண்டி, கத்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த கத்தி பாருங்க பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இது தேங்காய் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கத்தி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வேஃபர்ஸ் வாங்கின டப்பா. இதை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இது நெய் டப்பா. இது எதுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைய பொருள் எல்லாம் தூக்கி போடாமல் வச்சோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வீடு கூட்டும் போது இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடியிலெல்லாம் குப்பைகளெல்லாம் இருக்கிறதெல்லாம் கையோடு தட்டி விட்டுட்டு தூசிகளையெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடு கூட்டணும் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். டெய்லி இது ஒரு ருட்டீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடப்பம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இதிலேயே தான் நான் வீடு பெருக்கவும் செய்வேன். ஒட்டடை அடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து காசை மிச்சப்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஆயிரத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா 170 ரூபா நான் ஆன்லைனில் தான் கொடுத்து வாங்கினேன். எனக்கு இது 1.5 வருஷத்துக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதுவே நம்ம நார்மல் தொடப்பம் வாங்கணும் அப்படின்னா இந்த 1.5 வருஷத்தில் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கணும். ஒன்றே 100 ரூபாய்க்கு மேலே தான் இப்போ விற்கிறாங்க. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பொடியெல்லாம் விழுந்து அது எச்சா குப்பையாகும். அதில் இருக்கிற குப்பையை கூட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால நான் இந்த தொடப்பம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் முடி சிக்கினாலும் ஈஸியாக கையில் எடுத்துடலாம். ஈரத்தில் எதுலையாவது நம்ம கூட்டும் போதும் தண்ணி ஊற்றி இதில் கழுகிக்கலாம். பெருக்கி முடிச்சுட்டு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேனில் இருக்கிற குப்பையெல்லாம் தட்டி விடுறதுக்கு, மூளை முடுக்கில் இருக்கிற குப்பையெல்லாம் தட்டி விடுறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக வந்து நம்ம வீடு துடைக்கும் போது எப்போவுமே வந்து பக்கெட் நிறைய தண்ணி எடுக்காமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அழுக்கெல்லாம் வந்து நிறையவே வரும். ஒரு ஒரு ரூமுக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு நீங்கள் துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி துடைச்சி பாருங்கள். வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். வாரம் ஒருக்காவோ அல்லது 2 நாளைக்கு ஒருக்காவோ இந்த மாதிரி நம்ம வீடு துடைக்கும் போது இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகாமல் இருக்கும். அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். தூசி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். வீடு கூட்டி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய தும்மல் வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தொடச்சிட்டோம் அப்படின்னா தூசியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து மீதியான இட்லி மாவு. இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். இது தூக்கி போடாமல் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இது ஒரு டைம் ஸ்நாக்ஸுக்கே நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதோட 2 கரண்டி அளவில் நான் இட்லி மாவு சேர்த்திக்கிறேன். பாருங்கள் 2 கரண்டி, 1 கப் மாவுக்கு 2 கரண்டி அளவில் இட்லி மாவு சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்திக்கலாம். உப்பு காரம் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் இந்த மாதிரி சேர்த்திட்டு பாருங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு கலந்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போது பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி வாழைக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தியில் தான் நான் நார்மலாக கத்தியில் தான் கட் பண்ணேன், ஸ்லைசர்லாம் கட் பண்ணல. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு வாழைக்காயிலும் இந்த மாதிரி டிப் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி மாவை தூக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போயிருந்திருக்கும். இப்போ ஒரு அருமையான ஸ்நாக்ஸுக்கு இந்த இட்லி மாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டீ கடையில் பேக்கரியிலலாம் சாப்பிட்ற பஜ்ஜி மாதிரி நல்ல புசு புசுன்னு நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பெண்கள் தான் வந்து கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக வந்து பார்த்துக்கணும். நல்ல சூப்பரான பஜ்ஜிங்க இது. உண்மையாலுமே நல்ல புசு புசுன்னு நல்ல கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் இருந்தால் போதும். வாழைக்காய் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டா இட்லி மாவோடு சேர்த்து கடலை மாவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் பஜ்ஜி மாவு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சுட சுட பஜ்ஜி டீயோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நாம் முடிஞ்ச வரைக்கும் எப்படி கரண்ட் பில்லை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடும்போது சார்ஜர்லேருந்து வந்து நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுவிட்சை ஆன் பண்ணிகிட்டே போயிடுவோம். அப்படி பண்ணாமல் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணி கீழே வச்சிடணும். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது வந்து கடிச்சிட்டாங்களோ வாயில் வச்சுட்டாங்கனாலோ பெரிய விபரீதமான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பிஞ்சு போன சார்ஜரெல்லாம் வந்து டேப் போட்டு ஒட்டி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பெரியவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம். சின்னவங்களுக்கு அது தெரியாது. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இல்லைன்னா குழந்தைங்க வந்து வாயில் வச்சுட்டாங்கன்னா ரொம்பவே ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஆன் பண்ணிகிட்டே போய் துணிகளை எல்லாம் எடுப்போம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் துணிகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி கவனக்குறைவுனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கே தெரியாது. அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். இதெல்லாம் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும். அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரத்தில் சுவிட்ச் இருக்குது. எப்போவுமே இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுட்டே போயிடுவாங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா விடிய விடிய வந்து பாத்ரூமில் லைட்டில் ஆன்லேயே இருக்கும். நாம் தான் வந்து டெய்லியும் பார்த்து இதை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். டெய்லி நைட் ஒரு டைம் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கிற ஜென்ஸுங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பாங்க. நாம் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்போடு இருந்துட்டால் நம்ம கரண்ட் பில்லை முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ரூமில் ஃபேனை போட்டுட்டு இன்னொரு ரூமில் போய் உட்காந்துக்குவாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஃபேனு லைட்டு எல்லாமே ஆனில் இருக்கும். இதையெல்லாம் பார்த்து கவனித்து போய் ஆஃப் பண்ணி விட்டுறணும் அடிக்கடி. அதே மாதிரி நம்ம வீடுகளில் பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஆஃபீஸில் இது யூஸ் பண்ணும்போது பிரிண்டர் எப்போவுமே ஆன்லேயே வச்சுட்டோம்னா இதில் எல்லாம் கரண்ட் பில் ரொம்பவே அதிகமாக வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலைகள் முடிச்சதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை வந்து என்றைக்குமே கழட்டி விட்டுறணும். ப்ளக்கை வந்து கழட்டி விடுற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு விடாமல் ப்ளக்கையும் சேர்த்து கழட்டி விட்டுறணும். சில நேரங்களில் சுவிட்சை ஆஃப் பண்ணாமையும் இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் அசால்ட்டாக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் மாதமானால் நிறைய கரண்ட் பில் வரும். இந்த அயன் பாக்ஸு, ஹீட்டரு இதில் எல்லாமே வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். காலையில் நேரத்தில் அவசரமாக வந்து துணி அயன் பண்ணிவிட்டு இப்படியே ஆனில் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம தான் போய் பார்த்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி தான் நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
100 யூனிட் வரைக்கும் ஒரு காஸ்ட் போடுவாங்க. 100 யூனிட்டுக்கு மேலே இன்னொரு காஸ்ட். இந்த மாதிரி டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வந்து 100 யூனிட்டுக்கு மேலே, 200 யூனிட்டுக்கு மேலேன்னு சொல்லிட்டு காசு வந்து நம்மளுக்கு அதிகமாகும். இந்த மாதிரி கவனம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால 1000, 1500ன்னு சொல்லிட்டு கரண்ட் பில் வரும். நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலிருந்தெல்லாம் பாதுகாத்துக்கலாம். அப்புறம் நிறைய வீடுகளில் இந்த குட் நைட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மதியம் வரைக்கும் கூட ஆன்லேயே இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். போய் பாதியெல்லாம் கவனித்து உடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் துணி தைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அல்லது நார்மல் மிஷின் எதாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் இந்த கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மிஷினை வந்து உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியில் எந்திரிக்கணும். இந்த மாதிரி ஆனில் விட்டுட்டு ஏதாவது அவசர வேலைகள்னு சொல்லிட்டு போகாமல், குழந்தைங்க வந்து இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க, கை வச்சுருவாங்க. அதுவும் இல்லாமல் கரண்ட் பில்லும் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். நம்ம மிஷினை விட்டு எந்திரிக்கும் போதே சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போகிற பழக்கத்தை என்றைக்குமே வச்சுக்கணும். இந்த மாதிரி தெரியாமல் நடக்கிற விஷயங்களில் நிறைய நம்மளுக்கு விரயமாகும். இதெல்லாம் பார்த்து கவனித்தோம் அப்படின்னா இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக டிவி அதே மாதிரி தான். டிவி போட்டு விட்டுட்டு இன்னொரு ரூமுக்கு போயிடுவாங்க, அல்லது செல்லு பார்த்துட்ருப்பாங்க. டிவி அது பாட்டுக்கு ஆன்லேயே இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். டிவி பார்க்கல அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு போங்க, ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணணும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அவங்களும் கரெக்ட் பண்ணி நடந்துக்குவாங்க. இதனால நம்ம தேவையில்லாமல் கரண்ட் பில் தான் வேஸ்ட்டாக போகுது. அப்புறமா அவசரமாக சமையல் செய்வோம். சமையல் செஞ்சுட்டு மிக்சியெல்லாம் ஆன்லேயே வச்சுருவோம். ஆனில் வச்சுட்டு க்ளீன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கே தெரியாமல் மிக்சி வந்து ஆன் ஆயிரும், கைப்பற்றும். இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் பெண்கள் வந்து மேக்ஸிமம் பண்ணுவோம். ஏன்னா அவசரமாக ஒரு வேலைகளை வந்து நம்ம செய்கிறதுனால தான் இந்த மாதிரி. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நம்மக்கிட்டேயும் நிறையா வந்து கவனக்குறைவுகள் இருக்குது. நம்மளும் கவனக்குறைவாக இல்லாமல் மற்றவங்களையும் கவனக்குறைவாக இருக்க விடாமல் பண்ணிக்கணும். இதனால் நிறைய ஆபத்துகளையும் தவிர்க்கலாம். அதோட கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தலாம். தேவையில்லாமல் வீண் விரயம் வந்து செய்கிறதுனால நமக்கு எதுவுமே வரப்போகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுப்போடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து டியூப்பில் இந்த மாதிரி டேப் சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா கேஸ் லீக் ஆகிறது தவிர்க்கலாம். அதே மாதிரி இந்த பைப்லாம் தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் தண்ணியெல்லாம். இதெல்லாம் பார்த்து கவனித்து சரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வேஸ்ட் ஆகிறதுலேருந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் பார்த்து கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நிறைய ஆயிரங்களை நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.